வெல்கம் டு பிகினர்ஸ். நம்ம சேனலில் பிகினர்ஸ்க்கான ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த கண்டினியூட்டியில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா மே அண்ட் மைட் ரெண்டும் எங்கே யூஸ் பண்ணோம், எப்படி யூஸ் பண்ணோம், இதோட மீனிங் என்னன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே போல் நீங்கள் பிகினர்ஸாக இருந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஸோ நான் பிகினர்ஸை ஃபோக்கஸ்டாக வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீடியோ போட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டராக இருக்கும், நீங்கள் பார்த்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அதே போல் சில பேர் பார்த்தீங்க அப்படின்னா சார் படிக்க வரும், எழுத வரும், சென்டென்ஸ் எல்லாம் ஈஸியாக ஃபார்ம் பண்ணுறேன், பட் பேச வர மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லுவீங்க, ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம எல்செட்டில் நம்ம ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி யாருக்கெல்லாம் பேச மட்டும் ப்ராக்டிஸ் வேணுமோ அதுவும் நம்ம கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பேசுறதுக்கு ப்ராக்டிஸ் வேணும் அல்லது பேசிக்காக லேர்ன் பண்ணணும் அப்படின்னா நோ ப்ராப்ளம், எனி டைம் நீங்கள் எனக்கு கால் பண்ணலாம். ஸோ என்னோட முடிஞ்ச சப்போர்ட் கைடன்ஸ் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இந்த வீடியோவோட எண்டில் என்னோட நம்பர் டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி கம்யூனிகேட் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் நீங்கள் பேசி உங்கள் கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காகவே ஒரு இன்ட்ராக்டிவ் செக்ஷன் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் எல்செட் மூலிமா. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக இங்கிலீஷ் பேச முடியும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சரியா? ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மே அண்ட் மைட் எங்கே யூஸ் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்து உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஸோ பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் இனிஷியலி நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணுங்கள், ரொம்ப டெப்த்தாக போகாதீங்க. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் டெப்த்தாக போனீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. கன்ஃபியூஸ் ஆனீங்க அப்படின்னா நீங்கள் கான்ஃபிடென்ட் லூஸ் ஆகிடும். கான்ஃபிடென்ட் போச்சு நீங்கள் லேர்ன் பண்ண மாட்டீங்க. ஸோ இனிஷியலி நீங்கள் பேசிக்காக லேர்ன் பண்ணீங்க. போக போக ஒன்ஸ் யூ கெயின் கான்ஃபிடென்ட் யூ கேன் கோ இன் டெப்த் அண்ட் லேர்ன் பெட்டர். ஓகேவா? ஸோ இப்போது மே அண்ட் மைட் இது ரொம்ப ஃபெமிலியர் தான், ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ மே அண்ட் மைட், ஓகே. ஸோ ரெண்டுமே சேம் மீனிங் தான், சரியா? மே அண்ட் மைட் ரெண்டுமே சேம் மீனிங் தான், நீங்கள் ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கன்வீனியன்ட். ஓகே. ஸோ மே அண்ட் மைட் இது என்னத்தை மீன் பண்ணோம் அப்படின்னா பாசிபிலிட்டி. ஓகேவா? பாசிபிலிட்டி, ஒரு விஷயம் நடக்கலாம், நடக்க வாய்ப்பு இருக்குது, அல்லது நடக்காமல் போகலாம், சரியா? இதுதான் விஷயம். ஸோ இது பாசிபிலிட்டி ஆர் ப்ரோபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ப்ரோபபிலிட்டி, ஓகேவா? பாசிபிலிட்டி ஆர் ப்ரோபபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான், நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம். அதுதான் நம்ம மே அண்ட் மைட் யூஸ் பண்ணுவோம். ஸோ மே அப்படின்னா ஷுவராக சொல்கிறது அப்படின்னா 100% இல்லையா? ஷுவராக ஒரு விஷயம் நடக்கும் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணுறோம், இட்ஸ் அ சர்டன் கேரண்டி அப்படின்னா 100%. ஓகேவா? ஸோ அதில் 50% போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும், நடக்கலாம், நடக்காமலையும் போகலாம் இல்லையா? ஸோ அதுதான் மே. ஸோ மே மீன்ஸ் பாசிபிலிட்டி. ஓகேவா? அவள் தான் பாசிபிலிட்டி தான், விச் மீன்ஸ் 50% நடக்கும், நடக்காமலையும் போகலாம். அதே போல் மைட் அப்படின்னா மைட்டும் பாசிபிலிட்டி தான், பட் இது 25%. அவள் தான், வேற ஒன்றுமே கிடையாது. இதுதான் சிம்பிள் கான்செப்ட். நீங்கள் மோஸ்ட் ப்ராபப்ளி நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு நீங்கள் மே யூஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப குறைவான வாய்ப்பு நடக்கிறதுக்கு அப்படின்றதுக்கு நீங்கள் மைட் யூஸ் பண்ணலாம். ஸோ எக்ஸாம்பிளாக நீங்கள் இதை நீங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ 100% மீன்ஸ் விச் மீன்ஸ் ஃபார் ஷுவர் இட் கோனா ஹேப்பன். 50% மீன்ஸ் நடக்கும், நடக்காமல் போகலாம். 25% மீன்ஸ் ரொம்ப குறைவான வாய்ப்பு நடக்கிறது. ஓகேவா? ஸோ கிரிக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குது ஜெயிக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சர்வே மாதிரி எடுத்து போடுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி வச்சுங்க. ஸோ மே இஸ் 50% அண்ட் மைட் இஸ் 25%. அவ்வளோதான். ஸோ இதை பேசிக்காக புரிஞ்சுக்கங்க. ஸோ இப்போ நான் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். பேஸ்ட் ஆன் எக்ஸாம்பிள்ஸ் யூ கேன் லேர்ன் பெட்டர். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், he might be busy. ஓகேவா? சிம்பிள். ஸோ நீங்கள் 2 ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இன்னொரு ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, அவர் பிக் பண்ணல, மேபி அவர் பிஸியாக இருக்கலாம், சரியா? நானே சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா மேபி பிஸியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹீ மைட் பி பிஸி அப்படின்னா அவர் ஆப்வியஸ்லி இருப்பார், பிஸியாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நம்ம 2 பேர் பேசி நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ ஹீ மைட் பி பிஸி அல்லது ஹீ மே பி பிஸி கூட சொல்லலாம். உங்களுக்கு எதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்க, நோ ப்ராப்ளம். ஹீ மைட் பி பிஸி ஆர் ஹீ மே பி பிஸி, டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கன்வீனியன்ட். ஓகேவா? ஜஸ்ட் கீப் இட் சிம்பிள், ரொம்ப டெப்த்தாக போகாதீங்க. இது சிம்பிளாக புரிஞ்சுன்னா சிம்பிளாக பேசிட்டு போயிட்டே இருக்கலாம், அவள் தான். ஓகேவா? இட் மே ரைன் லேட்டர் டுடே.
சரியா? இட் மே ரெயின் லேட்டர் டுடே. ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுடியாக இருக்குது, சரியா? ஸ்கை வந்து க்ளவுடியாக இருக்குது லைக் ஆஃப்டர்நூன் டைமில் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு சில பேர் தெரியும் லைக் ஆஃப்டர்நூன் போக போகவே தெரியும் உங்களுக்கு இன்னைக்கு ஈவினிங் மழை வரும், இன்னைக்கு மழை வரலாம் அப்படின்னு நம்மளே கெஸ் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் இட் மே ரெயின் டுடே அப்படின்னு சொல்லலாம், இட் மே ரெயின் திஸ் ஈவினிங் அப்படின்னு சொல்லலாம், இட் மே ரெயின் லேட்டர் டுடே அப்படின்னு சொல்லலாம், விச் மீன்ஸ் மழை வரலாம். ஓகேவா? மழை வரலாம், 50% வராமலேயும் போகலாம். இட் மைட் ரெயின், ஓகே, ரொம்ப குறைவான வாய்ப்பு, அவ்வளோதான், ரொம்ப குறைவான வாய்ப்பு. நீங்கள் மேட் ரெண்டுமே இன்டர்சேஞ்சபிள், யூ கேன் யூஸ் போத். ஓகே, ஸோ அடுத்து இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். The tiger might be sleeping. The tiger might be sleeping. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஜூக்கு போகிறீங்க, ஒரு டைகர் வந்து நீங்கள் கொஞ்சம் தொலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்து படுத்துட்டு இருக்கு. ஸோ நீங்கள் பக்கம் போகிறப்போ வரப்போ அது டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் சைலண்டாக போகிறீங்க, அல்லது டிஸ்டர்ப் ஆச்சுன்னா வரும், எழுந்து வரும் அப்படின்ற மாதிரி அட்டாக் பண்ணணும். அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா நம்ம சேஃபாக தான் போவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிங்க. ஸோ த டைகர் மைட் பி ஸ்லீப்பிங், டைகர் வந்து தூங்கிட்டு இருக்கு, அதனால தான் வந்துட்டு அது வந்துட்டு இந்த பக்கம் வரல, அல்லது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது வேணாம், சைலண்டாக போயிடலாம், தூங்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் த டைகர் மைட் பி ஸ்லீப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She may be, okay, she may be riding to office. Okay, she may be riding to office. Simple. ஓகேவா? ஸோ உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு ஃபோன் எடுக்கல அப்படின்னா, விச் மீன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் உங்கள் ஃப்ரெண்டை பற்றி. ஸோ இந்த டைமுக்கு வந்துட்டு அவங்க ஆஃபீஸ் போயிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, எடுத்தா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, உங்கள் ஃப்ரெண்டுக்கு எடுக்கல. ஸோ அப்போ நீங்களே ஒரு அசம்ஷன், ஒரு கெஸ்ஸிங் வரீங்க, அவங்க வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் ஷி மே பி ரைடிங் டு ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸ் போயிட்டுருப்பாங்க அப்படின்றதான். ஸோ ரைடிங் மீன்ஸ் உங்களுக்கு தெரியும், டூ வீலர் ஓட்டுறதுக்கு ரைடிங், டிரைவுன்னு சொல்லக்கூடாது. நிறைய பேர் நம்ம டூ வீலர் தான் போயிட்டுருக்கோம், வண்டி ஓட்டிட்டு இருக்கிற நம்ம சொல்லிடுவோம் தமிழில். பட் இங்கிலீஷில் சொல்கிறப்போ நீங்கள் வந்துட்டு கான்ஷியஸாக ஐ எம் ரைடிங்னு தான் சொல்லணும். ஓகேவா? பைக் ஓட்டுறப்போ ஐ எம் டிரைவிங் அப்படின்னு சொல்லக்கூடாது, டிரைவிங் அப்படின்னு சொன்னால் தப்பாயிடும் பைக் ஓட்டுறப்போ. ஓகேவா? ஸோ காருக்கு வந்து டிரைவ், டூ வீலருக்கு வந்துட்டு ரைடு. ஓகேவா? ஸோ ஷி மே பி ரைடிங் டு ஆஃபீஸ், அவங்க ஆஃபீஸ்க்கு போயிட்டு இருப்பாங்க அப்படின்றதான் இந்த சென்டென்ஸோட மீனிங். ஸோ ஒரு அசம்ஷன் தான், ஒரு 50% வேறு ஒன்றுமே. ஓகேவா? அவங்க ஆஃபீஸ் போயிட்டும் இருக்கலாம் வண்டி ஓட்டிட்டு, இல்லை அப்படின்னா வீட்லையும் இருக்கலாம், மேபி ஃபோன் எடுக்க முடியாமல் சுச்சுவேஷன் இருக்கலாம். ஓகேவா? அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இன்னொரு சென்டென்ஸ் பார்க்கலாம். We may go to Rameshwaram on vacation. நெக்ஸ்ட் இயர். ஓகேவா? ஸோ நாங்கள் அடுத்த ஒரு வருஷம் வெக்கேஷனுக்கு ராமேஸ்வரம் போகலாம், மீன்ஸ் இட்ஸ் பிளான் பண்ணிகிட்ருக்கோம், போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி போகாமலும் போகலாம், அல்லது போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. விச் மீன்ஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% அவ்வளோ தான், வேறு ஒன்றுமே கிடையாது. வி மே கோ டு ராமேஸ்வரம் ஆன் வெக்கேஷன் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு சொல்லிட்டு மீன்ஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். They may arrive early. ஓகேவா? They may arrive early. ஸோ அவங்க சீக்கிரமாக வரலாம். சிம்பிள் இல்லையா? தே மே அரைவ் ஏர்லி, அவங்க சீக்கிரமாக வரலாம், இல்லை அவங்க சீக்கிரமாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு தான் தே மே அரைவ் ஏர்லி. இந்த ட்ரெயின் மே அரைவ் லேட், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 9 மணிக்கு ட்ரெயின் உங்கள் ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கின்னு பார்த்தா 9:05 or 9:10 ஆகிடுச்சு, உங்கள் ட்ரெயின் வரல, நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருங்க. அப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுறீங்க, த ட்ரெயின் மே அரைவ் லேட், லேட்டாக வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வெரி சிம்பிள், கீப் இட் சிம்பிள். ஓகேவா? ஸோ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். She might be at home. For example,
உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அப்போது ஷீ மைட் பி அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டோட அம்மாவை பார்த்து கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ஃப்ரெண்ட் ஏதோ ஒரு பேரை சொல்லி, ஃபார் எக்ஸாம்பிள் ரேணுவோ இல்லை சீதாவோ கீதாவோ பேரை சொல்லி நீங்கள் வந்து கேட்குறீங்க. கீதா எங்கம்மானா ஷீ மைட் பி அட் ஹோம், வீட்டில் இருப்பாங்க, அவங்க வெளில வந்துருப்பாங்க அந்த மாதிரி. சரி, ஜஸ்ட் ஒரு அசம்ஷன் தான் இது எல்லாமே. அண்ட் எல்லாமே வந்துட்டு லைக் பாசிபிலிட்டி ஆர் ப்ரொபபிலிட்டி விச் மீன்ஸ் மே ஹேப்பன் ஆர் மே நாட் ஹேப்பன், நடக்கலாம் நடக்காமலையும் போகலாம். ஷி மைட் பி அட் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளே தான் சிம்பிளாக வச்சுக்கோங்க. சரியா? நீங்கள் தான் ரொம்ப டீப்பெல்லாம் போய் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அடுத்தடுத்து இன்னும் மே எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியும், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பர்மிஷனுக்கு ரிக்வெஸ்ட்டுக்கெல்லாம் வந்து மே யூஸ் பண்ணுவோம். நான் அடுத்தடுத்து அதை ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக டீச் பண்ணுறேன். இப்போது நீங்கள் சிம்பிளாக இதை லேர்ன் பண்ணிங்க, புரிஞ்சுங்க, இது போதும். இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பேச ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஹி மைட் பி பிஸி, அவ்வளோதான். It may rain later today. The tiger might be sleeping. She may be riding to office. We may go to Rameswaram on vacation next year. They may arrive early. She might be at home. அவ்வளோதான், சிம்பிள். சரியா? இதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இந்த மே அண்ட் மைட் வந்து இவ்வளே தான். இது போதுமானது. இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் புது கண்டென்ட்டோடு நான் வரேன். ஸோ என் நம்பர் டிஸ்பிளே பண்ணியிருக்கேன், தயங்காமல் கால் பண்ணுங்க. அதே போல் இந்த வீடியோவை பார்த்த அப்புறம் நீங்கள் ஒரு சென்டென்ஸை வந்துட்டு மே அண்ட் மைட் யூஸ் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஓகேவா? ஸோ அப்போ நான் தெரிஞ்சுப்பேன் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டோன்ட் மிஸ் இட், ஸோ தட் யூ கேன் இம்ப்ரூவ் பெட்டர். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நைபர்ஸ் எல்லாருக்குமே நம்ம சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆல் ஆஃப் அஸ் லெட்ஸ் லேர்ன் இங்கிலீஷ் அண்ட் ஸ்பீக் இங்கிலீஷ். தேங்க்யூ வெரி மச்.